ஆக்சுவலா கார்லேஷன் 2 கார்லேஷன் சொன்னோம். ஒண்ணு வந்து பார்ஷியல் கார்லேஷன், இன்னும் மல்டிபிள் கார்லேஷன். சரிங்களா? பார்ஷியல் கார்லேஷன் ஓகே சார். அவங்க R12 அத ப்ரீவியஸ் இது நோட் பண்ணிருப்போம் பாருங்களேன். ஸ்மால் ஆர் போட்டு இந்த மாரி நோட் பண்ணிருப்பாங்க. கரெக்ட்டாம்மா? நோட்டேஷன் ஓகே பார்த்துட்டு சார். டிஃபரன்ஸ் நோட்டேஷன் 2யும் ஃபார்முலா மாத்தி போட்டுறாதீங்க. சரியாம்மா? ஓகே சார். இங்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 முன்னாடி வரும். 1, 2வா 1, 3ன்னு பார்த்துட்டு 2 ஃபார்முலா மாத்தி போட்டுறதுங்க நாம தான் எழுதணும். சரிங்களா? இப்ப 1, 2 முன்னாடி ஓகே இருந்தா சார். 1, 2, 1, 3, 1 இதுன்னு வரும். இந்த 1 இங்க 2, 3ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? இந்த பக்கம் என்ன எழுதுறீங்களோ, அதே தான் இங்க ரூட்டுக்குள்ள போட்டு ஸ்கொயர் போடுவீங்க. இது வந்து பார்ஷியல் கார்லேஷனோடது. சரிங்களா? இதே மல்டிபிள் கார்லேஷன்ங்கிறது என்ன ஆகும்னா, அது கேப்பிட்டல் R போட்டு 1.23, 2.13 அந்த மாரி நோட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இதுக்கு பேர் என்னது? ஓகே மல்டிபிள் சார். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? அப்ப இது என்ன ஃபார்முலா வரும்னு ஓகே. பாருங்க. இங்க பாருங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. 1, 2 ஸ்கொயர், 1, 3 ஸ்கொயர். 1, 2 ஸ்கொயர், 1, 3 ஸ்கொயர். மைனஸ் எல்லாமே வந்துரும். 1, 2, 1, 3, 2, 3 எல்லாமே வந்துரும். 1, 2, 1, 3, 2, 3 எல்லாமே வந்துரும். டிவைடட் பை இந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்துரும். R23 ஸ்கொயர். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஃபார்முலா ஈஸியா ஓகே ஞாபகம் சார். முடியுமா? ஓகே சார். R1.3 ஈக்குவல் டு ரூட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. என்ன சொன்னேன்? 1, 2 ஸ்கொயர், 1, 3 ஸ்கொயர். R12 ஸ்கொயர் பிளஸ் R13 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எல்லாமே வரும். 1, 2, 1, 3, R23 டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன ஆகும்? இந்த 2, 3 மட்டும் வரும். 1 மைனஸ் R23 23 ஸ்கொயர். அவ்வளோதான் டக்குன்னு. சரிங்களா? இதே மாதிரி தான் மற்ற ஃபார்முலா ஓகே சார். ஃபார்முலா என்ன? R21 நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். R21 வந்தாலும் R12 வந்தாலும் ஒன்னே தான். அதே மாதிரி R31 வந்தாலும் R13 வந்தாலும் ஒன்னே தான். R23 வந்தாலும் R32 வந்தாலும் ஒன்னே தான். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டாக்குன்னு. சரிங்களா? இப்ப இந்த ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல்ல? இது ஒரு பிரச்சனை இல்லையாம்மா? ஓகே சார். ஓகே சார். சரிம்மா. அப்ப இது எப்படி போடுவீங்க? இது என்ன வச்சுக்கிறீங்க? இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்க சொல்லிட்டாங்க. இது வந்து ஒய்ன்னு வைக்க சொல்லிட்டாங்க. இது வந்து இஜெட்ன்னு வைக்க சொல்லிட்டாங்க. நாம என்ன வைக்க போறோம்? 1, 2, 3ன்னு வைக்க போறோம். கரெக்ட்டுங்களா? 1, 2, 3ன்னு வச்சா தான் நம்ம போட முடியும். சரியாம்மா? ஓகே சார். அப்ப என்ன வைக்க போறீங்க? R1, R2, R3 கண்டுபிடிக்குது. X வந்து 1, Y வந்து 2, Z வந்து 3. அப்ப எழுதிக்கங்க. என்னென்ன கண்டுபிடிக்கணும்? நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா ஸ்மால் rx என்னோட ஃபார்முலா இதனோட ஃபார்முலா என்ன? 1/n summation xy minus x bar into y bar divided by root of என்ன கிடைச்சது? 1/n into summation x square minus x bar square into root of 1/n into summation y squared minus y bar squared. இது என்ன ஃபார்முலா? ஆமா இந்த சார். ஃபார்முலா போடலாம். இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா என்ன போட்டீங்க? n இன்டா n into summation xy minus summation x into summation டிவைடட் பை இதுக்கு வந்து நீங்க அப்படியே கூட அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். இல்ல இதுக்கு நீங்க அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். கரெக்ட்டாம்மா? ப்ரீவியஸ் கேஸ் அப்படி தானே போட்டீங்க. ப்ரீவியஸ் கேஸ் இந்த மாதிரி தான் போட்டுக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி தான் போட்டுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஏன்னா இது Rக்கு நிறைய ஃபார்முலா வரும். நீங்க ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வச்சுட்டு போட்டு பழகிக்கங்க. எது எதுல நீங்க போட்டீங்கன்னா கால்குலேட்டர்லயே ஆன்சர் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க. சரியாம்மா? ஓகே சார். இப்ப டேபிள் ஃபார்ம் மட்டும் எப்படி டேபிள் ஃபார்ம் பண்ணுவீங்க? நீங்க இத வச்சு டேபிள் ஃபார்ம் பண்ணி எப்படி பண்ணுவீங்க? இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். X, Y, Z எல்லாமே கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன வரும்? X, Y, Z. அதுக்கப்புறம் என்ன வரும்? XY வேணும், XZ வேணும், YZ வேணும். அடுத்து என்ன வேணும்? X ஸ்கொயர்டு வேணும், Y ஸ்கொயர்டு வேணும், Z ஸ்கொயர்டு வேணும். கரெக்ட்டுங்களா? X ஸ்கொயர், XY, YZ, ZX. ஓகே தானே? இது போதும் தான்டாங்கண்ணே? சொல்லுமா? இது போதும்னு நினைக்கிறேன். கரெக்டாமா? அப்ப இதுக்கு வந்து எல்லா வேல்யூயும் கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஒவ்வொரு வேலையும் கரெக்டா பார்த்து கரஸ்பாண்டிங் பிளேஸ்ல என்ட்ரி பண்ணிக்கங்க. இல்லைன்னா தப்பாயிரும். சொல்லுமா? வாய்ஸ் கேக்குதா? சொல்றாங்கண்ணே. என்னாச்சு? வாய்ஸ் கேக்குதா இல்லையா? டேய் டவர் இருக்க ஏரியா உட்கார்றா. பெருசா டவர் இருக்க ஏரியா கொஞ்சம் உட்காந்துக்குமா. நான் வீடியோ ஆன் பண்ண கூட ஆன் பண்ணான்ட்டேன். உங்களுக்கு இந்த டவர் பிரச்சனை இருக்கிறனால. கொஞ்சம் பார்த்து டவர் இருக்க ஏரியா பார்த்து உட்காந்து. வாய்ஸ் கேக்குதாமா?
வாய்ஸ் இப்ப கேக்குதா? டவர் இருக்க ஏரியால கரெக்ட்டா பார்த்து உட்காந்துக்கிடா கண்ணு. பேசி இருக்கிறது தெரியாது எனக்கு. நான் ஸ்க்ரீன் பார்க்க முடியாது. ஓகே சார். நான் இங்க விசிபிளா இந்த ஒர்க் தான் பண்ணுவேன். அதனால நீ பேசுறியா என்னன்னு எனக்கு பார்த்தா நீ வாய்ஸ் விட்டா தான் எனக்கு தெரியும். கொஞ்சம் பார்த்துக்கோ. சரியாம்மா? சரி வேல்யூ இங்க என்ட்ரி பண்ணிக்கமா. ஓகே சார். 10 வேல்யூ என்ன கிடைக்கும்? 10 13 19 16 13 21 23 21 23 29 and 27. சரி எல்லா மாதிரி எல்லா வேலையும் என்ட்ரி பண்ணிக்கங்க. நீங்க தான் கால்குலேட்டர் ரெடி பண்ணி டக்கு டக்குன்னு ஆன்சர் போட்டுருங்க. பட் உல்டா பண்ணி கீழே கொண்டு வந்துருக்கீங்க ஆன்சர். இதை மாற்றி விட்டுறாதீங்க. ஏன்னா மார்க் கொடுக்க மாட்டோங்க பார்த்துக்குங்க. இது என்ன ஆகும்? 29 33 41 47 51 43 51 இது சொல்லுமா. சார் இதே क्वेश्चन ஆல்ரெடி போட்டோமா. இது வேற क्वेश्चन இல்ல. இது பாருங்க இந்த क्वेश्चन போட்டுக்கிறோம். இதே வேல்யூ சார் கால்குலேட்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கு சார். இதே ஆன்சர் தான் இருக்குது. ஓகே 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 சூப்பர். இதே தான் இருக்கு மாட்டேங்குது. 29 39 47. ஓகே அப்ப இது முடிச்சலாம் நினைக்கிறேன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட் பண்ணி போட்டீங்கன்னா சப்மிட் பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும் நினைக்கிறேன். சரியாம்மா? ஆக்சுவலா இதனோட இங்க பாத்தீங்களா இந்த டேபிள் தான் நினைக்கிறேன். கரெக்டாடா? இந்த கம்ப்ளீட் பண்ணி போட்டோம்னா இதே டேபிள் தான் வரும். ஆமா சார். அப்ப இதே ஆரோட வேல்யூ தான் வரும். பட் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது மட்டும் இதை மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ஓகே சார். ஓகே அப்ப இந்த ஆன்சர் மட்டும் பார்த்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். சரியாம்மா? டேபிள் அதே டேபிள் தான் நினைக்கிறேன். 171 இருக்குதா? ஓகே அதே டேபிள் தான். அப்ப கீழே பாயிண்ட் அவுட் பண்ற வேல்யூ தான் நமக்கு. அதே மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. RX ஓட வேல்யூ 0.53 வருது. அப்ப நீங்க இங்க அப்ளை பண்ணி கூட போட்டுக்கலாம். R12 ஓட வேல்யூ 0.53 அண்ட் RXY போட்டாச்சா? RXY அப்புறம் என்ன வந்திருக்குது? இது மட்டும் தான் இருக்குது. RYZ இருக்குதா? 0.58 இது வந்து 0.80. R13 வந்து 0.58 R23 வந்து 0.80. ஓகேவாமா? ஓகே சார். வாய்ஸ் கேக்குதுல? ஓகே. ஓ R13 ஓட வேல்யூ இதா? R13 R23 R13 இது R13 இது R23 இது. சரி கண்ணு. அப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் கேக்குறான். இப்போ among IQ and study hours with annual grades. அப்ப இது ரெண்டு பின்னாடி வரும். இது வந்து முன்னாடி இருக்கும். அந்த இந்த வேர்ட் லைன் பாத்துக்கங்க. எது முன்னாடி வரும்னு பாத்துக்கங்க. R1.23 கேக்குறானா R2.13 கேக்குறானா R3.12 கேக்குறான்னு பாத்துங்க. IQ தான் ஃபர்ஸ்ட் வேர்ட் கொடுக்குறான். அப்ப IQ தான் ஃபர்ஸ்ட் வரும். மீதி ரெண்டு கம்பைன் பண்ணி போற மாதிரி அப்ப இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம எடுப்போம். சரியாம்மா? அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இந்த வேல்யூ அப்ளை பண்ணி ரிசல்ட் வரும்னு சொல்றாங்க. இந்த வேல்யூ அப்ளை பண்ணிட்டு என்ன ரிசல்ட் வரும்னு சொல்றாங்க. எந்த வேல்யூ சார்? ஓ R1 R12 தானே இது. R12 R13 R23 இது எல்லா வேல்யூ இங்க அப்ளை பண்ணிட்டு இதுல என்ன ரிசல்ட் வரும்னு பார்த்து சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுதுல்ல? இது என்ன வேல்யூ வரும்னு பார்த்து சொல்லுங்க. (1.55) 1.55 ரூட்டுக்குள்ள வருதா? ரூட் இல்லாம வருதா? எப்பயுமே பாருங்க ரூட்டுக்குள்ள -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதுதான் வரும் +1 சரிங்களா?
அப்போ ஆர் 1.23யும் இதுக்குள்ளதான் வரணும் தவிர 1க்கு மேல போகவே கூடாது. என்ன தப்பு பண்ணீங்கன்னு தெரியல. கொஞ்சம் பார்த்து போடுற கண்ணு. தப்பு பண்ணிக்கிற. ரூட்டுக்குள்ளார போட்டு போடுங்க. 1 பாயிண்ட் தான் வரவே கூடாது. 0 பாயிண்ட் சம்திங் தான் வர வேணும். ஓகே சார். 0.53 ஸ்கொயர் பிளஸ் 0.8 இதுதான் 13. 0.8 ஸ்கொயர் minus 2 into 0.53 into 0.58 into 0.80 divided by R1 minus 1 minus R23. 1.5 1 பாயிண்ட் கண்டிப்பா வராதுடா. ஸ்கொயர்லாம் கரெக்டா போட்டுக்கிறியா வர்றா. 1 பாயிண்ட்லாம் வரவே வராது. நான் தான் சொல்லிட்டேன். ஆரோட வேல்யூ லைஸ் பிட்வீன் -1 to 1 தான் வர வேணும். 1 பாயிண்டா வராது. ரூட் போடுற 1 பாயிண்ட்லாம் வரவே வராது. சரின்னா ஒவ்வொரு வேல்யூ சொல்லு பார்க்கலாம். கீழே போடலாம். R12.3 equal to root of 0.53 square plus R13 value 0.80 square minus 2 into 0.53 into 0. Sorry. Okay. என்ன ஆன்சர் வருது? 13 தான். இது 23 வந்து 58. இது 58 ஸ்கொயர். இதனோட ஆன்சர் வந்து 0.58 ஸ்கொயர் 5380 into 0.58 divided by 1 minus 23 square. 23 square ஓட வேல்யூ என்ன பார்த்தோம்? 23 0.58 ஸ்கொயர். அப்ப 0.58 ஸ்கொயர். ஒவ்வொரு வேல்யூ சொல்லு பார்க்கலாம். ஆன்சர் அவ்வளவு தூரம் போவாராங்கன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும். 0.53 ஸ்கொயர் எவ்வளவு? ஒவ்வொன்றவே போட்டு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 0.53 ஸ்கொயர் எவ்வளவுமா? சார் 0.53 ஸ்கொயர் 0.2809 சார். 0.28 28 சார். 0.28 தானா? ஆமா சார். இல்லடா எத்தனை டிஜிட் வருது? கரெக்டா பார்த்து சொல்லு. 28 தான் வருமா? 3 into 3 9 வருது. கரெக்டா சொல்றேன். எத்தனை டெசிமல் வருதோ அத்தனை டெசிமலும் போட்டு போடு. அப்பதான் ஆன்சர் வரும். 0.2809 சார். 09 4 டிஜிட்னா 4 டிஜிட்டும் போடுங்க. சரிங்களா? அதே மாதிரி 58 0.58 0.58 ஓட ஆன்சர் Point 336. 0.38 0.336. 0.38 336 3364 sir. 3364 மைனஸ் இது எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுமா? இது 58 இது எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5308 எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. சார் சொல்றேன் கண்ணு. ஒரே நிமிஷம் சார். ஒரே நிமிஷம் சார். அந்த ஸ்கிரீன்
ஸ்கிரீன் தெரியலையா? ஓகே சார். 0.2 into 0.53 0.4918. 0.4918. 4918. ஓகே எடுக்கணும். சரி, இதுதான் நம்மளோட டேம். அப்ப நியூமரேட்டரோட வேல்யூ என்ன கண்டுபிடிங்க? நியூமரேட்டர் வேல்யூ என்ன கண்டுபிடிங்க? டினாமினேட்டர் வேல்யூ என்னன்னு பார்த்துக்கலாம். One minus 0.336. 0.6636. 0.6636 வருதா? நியூமரேட்டரா? ஆமா சார். கரெக்டாமா? 0.2809 ஆமா சார். 0.3364 2 ஆட் பண்ணா 3 1 போட்டா 7 8னா 11 1 போட்டீங்கன்னா 3 + 3 6 அப்போ 0.6 ஓகே எடுக்கணும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 0.4918 வருது. சார் மேல இருக்கிறது வந்து புரியல, வாய்ஸ் மட்டும் பிரேக் ஆயிட்டே இருக்குடா. 0.1255 தான் ஆன்சர் வருது சார். 0.1255 நியூமரேட்டர். நியூமரேட்டரா? நியூமரேட்டர் சார். ஓகே, டினாமினேட்டர் 0.6636 கரெக்ட்டுங்களா? அப்ப ரூட்டுக்குள்ள இருக்குது, சரியாம்மா? அப்ப ரூட்டுக்குள்ள இருக்குது, நீங்க டிவைட் பண்ணி பார்த்து போடுங்க பார்க்கலாம். எவ்வளவு வருது? 0.43. போட்டீங்களா? எவ்வளவு வருது? 0.43 0.43 சார். ரூட்டும் போட்டீங்க, கரெக்ட்டுங்களா? ரூட்டும் போட்டீங்களா? ஆமா சார். அப்ப பாத்தியா, நீ மிந்தி 1 பாயிண்ட்னு இப்ப பாத்தியா 0 பாயிண்ட் சம்திங் வருது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போடுறாங்கன்னு மாத்தி இது போடுறவரா? ஓகே சார். கால்குலேஷனுக்கு இது நம்பர் எந்த கொடுக்க போறீங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க, சரிங்களாம்மா? இதை தேடி யூனிட்ல கடைசி பாட்டு கொஞ்சம் கடைசி பாட்டு பார்த்துக்குங்க, சரிங்களா? மல்டி ரெக்ரெஷன் லைன் வந்து எக்ஸ் ஆன் x2 அண்ட் x3, x1 ஆன் x2 அண்ட் x3 இந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் போட்டோம், சரிங்களா? இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் போட்டோம் ஆல்ரெடி, ஓகேங்களா? செக் பண்ண பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம ரெக்ரெஷன் அண்ட் கார்லேஷன் கான்செப்ட் வச்சு நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துக்கிறாங்க, சரியாம்மா? அது பாருங்க, லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் நம்ம போட்டிருப்போம், மேல போட்டிருப்போம். இந்த 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 ப்ராப்ளம் தான், இந்த ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி போட்டோம், சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். இதே ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பார்ஷியல், அதாவது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வச்சு எப்படி போடுறது அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்துக்கிறாங்க, சரியாம்மா? இதே கான்செப்ட் தான் இங்க பாருங்க, 3 வேரியபிள், 3 வேரியபிள்ல வந்து லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். இது லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்னா நம்ம இதை போட வேணும். சப்போஸ் அவன் எதுவுமே சொல்லலைன்னா உங்க சாரை கேட்டுங்க, எந்த மெத்தட் வேணா போடலாமான்னு உங்க சாரை கேட்டுக்கிறாங்க, சரியாம்மா? ஓகே சார். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் பாத்தீங்கன்னா ரெகர்ஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வச்சு எப்படி போடலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இப்ப வந்திருக்க கொஸ்டின். சோ அப்படிங்கும்போது நோட்டேஷன் சொல்றாங்க. 3 டேட்டா கொடுத்துருவாங்க. என்னென்ன டேட்டா கொடுத்துருவாங்க? x1 டேட்டா, x2 டேட்டா, x3 டேட்டா கொடுத்துருவாங்க. x1 ஆன் x2 அண்ட் x3 கொடுத்துருப்பாங்க. அப்ப இது எப்படி நம்ம போடுறதுன்னா இதுதான் ஐடியா. x1 மைனஸ் x1 பார் ஒமேகா 11. ஒமேகாவோட ஃபார்முலா இது. அப்போ ஒமேகா 11 என்ன கிடைக்குன்னா அவன் இங்க போட்டுக்கிறான் பாருங்க, இதுதான் ஃபார்முலா. ஒமேகா 11, ஒமேகா 12, ஒமேகா 13. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. இதை நான் வச்சுக்கோங்க, சரியாம்மா? சிக்மா 1க்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், சிக்மா 2க்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், சிக்மா 3க்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். சிக்மா 1ஓட ஃபார்முலா என்ன? சம்மேஷன், ஆக்சுவலா ரூட்ல வரும், சம்மேஷன் 1/n, அதாவது x1 ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் x பார் ஸ்கொயர்.
x1 bar square. ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி சிக்மா 2 என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் சமேஷன் x2 ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் x2 bar square and sigma 3 equal to root of summation x3 square divided by n minus x3 square. Okay மாமா, x3 bar square. ஓகேங்களா, sigma 1, sigma 2, sigma 3 வேல்யூ and omega 1, omega 1 2, omega 1 3 அதோட வேல்யூ இங்க கொடுத்துட்டாங்க பாருங்க. இந்த டிட்டர்மெண்ட் நான் வச்சா போட்டுக்கலாம். சரிங்களா, இந்த டிட்டர்மெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். எப்படி சைன் நோட் பண்ணுவீங்க, காலவைஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் எடுத்துட்டீங்கன்னா என்னவோ கரஸ்பாண்டிங் ரோ கரஸ்பாண்டிங் காலம் ஆயிடும். 1 2 3 3 2. ஓகேங்களா, அதை இங்க வச்சுக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் R2 3யும் R32 ஈக்குவல் தெரியும், அதனால தான் ஸ்கொயர்ட் ஆகுது. சரிங்களா, 1 மைனஸ் திஸ் ஒன் ஸ்கொயர்ட் என்னது, இந்த வேல்யூ ஈக்குவல் 2 3 ஆகும். சரியாமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதா? ஓகே சார். சரி, அடுத்தது இது மைனஸ் சைன். அப்ப R12 R21 சேம் சொல்லிக்கிறேன். அப்ப அவன் இதை வச்சு டிவைட் பண்ணிக்கிறான். அப்ப இதை வச்சு டிவைட் பண்ண என்ன ஆகும், கரஸ்பாண்டிங் ரோஸ் காலம்ஸ் கட் ஆயிரும். பாருங்க, கரஸ்பாண்டிங் ரோஸ் காலம் கட் ஆயிரும். நமக்கு கிடைக்கிறது R12 R13 R23 and R1. that means 1. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா R21. ஏன்னா இங்க மைனஸ் சைன் இருக்குது, அதனால வெளியே போயிடும். அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா R13 R23 வரும். அதுதான் இங்க என்ட்ரி பண்ணிக்கிறான். சரியாமா, அடுத்தது பாத்தீங்கன்னா இதை வச்சு போட்டுக்கிறான். இதை வச்சு போட்டா என்ன கிடைக்கும், R12 R13 1 R23. இதுவும் கட் ஆயிரும். அப்ப அது கட் ஆயிரும். R12 R23 மைனஸ் R13 வந்திருக்கும். சரிடா கண்ணு, இது எப்படி போடுறது, மேட்ரிக்ஸ் எழுதி படிக்கிறோம். இந்த டிட்டர்மெண்ட் எழுதி படிக்கிறோம்னா காலம் வைஸ் டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த ஒமேகா எழுதி பண்ணிட்டீங்கன்னா காலம் வைஸ் டிவைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ரோ வைஸ் கிடையாது, காலம் வைஸ் டிவைட் பண்ணிக்கிறோம். இத கூட நான் வச்சுக்குமா, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரியா சார்? ஓகேங்களா, ஓகேவா, சரி. இப்போ அவன் என்ன சொல்லிக்கிறீங்க, x1 on x2 and x3 சொல்லிக்கிறீங்களா, இதை x1 on x2 and x3 ஓட ஃபார்முலா. இது x1 on x2 x3 ஓட ஃபார்முலா. அண்ட் இந்த p1 p2 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா சொல்லிக்கிறோம். p1 and p2 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. ஓகே சார். இந்த ஃபார்முலா என்னன்னா ரெசிடியூவல் வாங்க, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ரெசிடியூவல் வாங்க. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ரெசிடியூவோட ஃபார்முலா இது சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ரெசிடியூவோட ஃபார்முலா வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்துக்குங்க. சரியாமா, ஓகே சார். R1.23னா சிக்மா 1 வந்துரும், R32 ஸ்கொயர் R1.31 ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா வருது. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. சரியாமா, இந்த ஃபார்முலா கொஞ்சம் நான் வச்சுக்கங்க. இப்போதைக்கு இந்த இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து டைரக்டா இப்படி தான் கொடுத்துக்கிறாங்க. இதுதான் கொடுத்துக்கிறாங்க. இதை வச்சு நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. சரியாமா, இதான் கொஸ்டின். இந்த ப்ராப்ளத்தை நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்ண போறீங்க அதுதான் கேக்குறான். இங்க பாருங்க, x1 on x2 and x3 ன்டா. அப்ப நம்ம ஃபார்முலா என்ன, x1 minus x1 bar into omega 11 by sigma 1 plus x2 minus x2 bar omega என்ன கிடைச்சது, 1 2 2 1 ஃபார்முலா நான் வச்சுக்கி 1 2 1 3 தான் வருது. ஏன்னா 1 வச்சு தானே போடுறோம். அப்போ 1 2 1 3 தான் வருது. சரிங்களா, அப்ப இங்க என்ன கிடைக்கும், 1 2 divided by sigma 2 plus x3 minus x3 bar omega 1 3 divided by sigma 3 equal to 0. சரிடா கண்ணு, இந்த ப்ராப்ளத்துல என்னென்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்க. ஓகே சார், இந்த ப்ராப்ளத்துல என்ன கிவன் தட் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. x1 பார் கொடுத்துட்டா, x2 பார் கொடுத்துட்டா, x3 பார் கொடுத்துட்டா. அப்ப அப்ளை பண்ணுங்க. x1 பார் equal to 28.02, x2 bar equal to 4.91 and x3 bar equal to 594. ஓகேவாமா, இதனோட ரிசல்ட் என்னன்னா சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3. சரிடா கண்ணு, ஆல்ரெடி தெரியும். என்னது, R12 R21 ஈக்குவல், R23 R32 ஈக்குவல், R31 R13 ஈக்குவல். சரியாமா, ஓகே சார். சரி, அப்ப ஒமேகாவோட ஃபார்முலா என்ன, ஒமேகா 11. ஃபர்ஸ்ட் ஒமேகாவோட ஃபார்முலா எழுதிங்க. ஒமேகாவோட ஃபார்முலா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. 1 R12 R13
இது R21 வரும். R21 R12 ஈக்குவல் 1. இது வந்து R23. இங்க என்ன கிடைக்கும்? R31 R13 ஈக்குவல் R32 R23 ஈக்குவல் அண்ட் 1 ன்னு வரும். ஓகே சார். அப்ப அப்ளை பண்ணி ஒவ்வொண்ணா கண்டுபிடிச்சலாமா? எல்லா வேல்யூ இருக்குது பாருங்க. ஒமேகா 11 கண்டுபிடிச்சலாம். ஒமேகா 12 கண்டுபிடிச்சலாம். ஒமேகா 13 கண்டுபிடிச்சலாம். மீதி வேல்யூல கையிலேயே இருக்குது. இங்க பாருங்க சிக்மா 1. சிக்மா 1 வேல்யூ இங்க அப்ளை பண்ணிடலாம். 4.42. x1 ஓகே சார். வேல்யூ என்ன? 28.02 ன்னு இருக்குது. கரெக்ட்டாமா? நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறது யாரு? இவன், இவன், இவன். ஓகே. மூணு வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சலாமா? சரி ஒமேகா 11. ஒமேகா 11 ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கணும். இந்த டேர்ம் பிளஸ் சைன் என்ன கிடைக்குது? 1 R23 R23 1. அப்ப 1 R23 R23 1 that is equal to 1 minus R23 square. கரெக்டாடா? R23 யோட வேல்யூ 0.56. அப்ப என்ன கிடைக்கும்? 1 minus 0.56 whole square. கரெக்டாடா? அப்ப 1 minus 0.56 square. இதோட ஆன்சர் ஒமேகா 1 ஓட வேல்யூ. இதோட வேல்யூ என்ன கால்குலேட்டர் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். 1 minus 0.56 square. சார் ஸ்கிரீன் தெரியுது சார், ஒரே நிமிஷம் சார். ஏ டவர் தெரியலடா. சார் அப்படியே ஸ்கிரீன் சார். ஸ்கிரீன் தெரியலையா? 1 வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கன்னு 0.68. 0.68ங்களா? ஒமேகா 1 ஓட வேல்யூ. சரி இது ஒமேகா 12 போடலாமா? பாருங்க ஒமேகா 12 எப்படி போடுவீங்க? காலையே தெரிஞ்சுவீங்க. இது வந்து மைனஸ் சைன். அப்ப மைனஸ் சைன் போட்டுக்குங்க. டிட்டர்மினன்ட் எழுதுங்க. கரஸ்பாண்டிங் ரோஸ் காலம்ஸ் கட் ஆயிரும். அப்ப என்ன கிடைக்கும்? R12 R13 R23 1. அப்ப இது மைனஸ் சைன் இருக்குது. அப்ப மைனஸ் போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? R12 minus R13 R23. சரியாமா? இப்ப எல்லா வேல்யூ கையில இருக்குது. என்ன வேல்யூ இருக்குது? R12 என்னது? 0.8. அப்ப R12 வந்து 0.8 அப்ளை பண்ணுங்க. மைனஸ் 0.8 மைனஸ் R13. R13 என்ன நடக்குது? R13 வந்து இந்த வேல்யூ மைனஸ் 0.40. மைனஸ் 0.4 அண்ட் இதனோட வேல்யூ இது. அப்ப மைனஸ் 0.56. அப்ப என்ன கிடைக்கும்? மைனஸ் வெளிய இருக்குது. இத மட்டும் போடுறாங்க. 0.8 மைனஸ் 0.4 இன்டு மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்ப 0.56. இத மட்டும் போட்டு சொல்றாங்க. நான் ஒமேகா 1 கிடைக்கும். ஒமேகா 12 9 சார். என்னமா? ஒரே நிமிஷம் சார். கரெக்டா போடுறாங்கன்னு டெசிமல்ல தான் வரும். என்ன 9 சொன்ன மாதிரி இருந்தது. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. 0.2 minus 0.224 சார். மைனஸ் 0.224. அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா? இந்த பிராக்கெட்டோட வேல்யூ மட்டும் சொல்லிக்கிறீங்க. அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ். அப்ப 0.224 இல்ல சார், மைனஸ்ல தான் சார் வரும். லைக் டோட்டலாவே மைனஸ் தான் சார். 0.4 into 0.6 போட்டேன் சார். அப்ப வெளியில போய் 0.224 தான் வரும். சரி இது ரெண்டையும் போட்டு எவ்வளவு வருது? இந்த ரெண்டையும் போட்டு என்ன ஆன்சர் வருதுமா? சார் டோட்டலா இதுதான் சார் வருது. -0.224 தான் சார். ஓகே ஓகே. வெளிய மைனஸ் சேர்த்து மைனஸ் தான் வருதுங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப மைனஸ் போட்டு. சரியாமா? ஆமா சார். சரி அடுத்து ஒமேகா 13. ஒமேகா 13 எப்படி போடலாம்? கடைசி கால ரோல இத எடுத்துக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் பிளஸ் போட்டுக்கணும். எது கட் ஆயிரும்? இதுவும் கட் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? இதுவும் கட் ஆயிரும். 1 2 1 3 1 2 3. கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு? R13 ஓகே சார். R13
1 ஆர் 2 3 கரெக்டடா? அப்ப இதனோட வேல்யூ என்னாச்சு? இது 0.8 ஓகே சார். இது -0.4 நினைக்கிறேன். இது 1 இது -0.56 நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? அப்ப மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் கடுகடுன்னு. ஓகே சார். ஈக்குவல் டு -0.8 இன்டு 0.56 மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிரும். 1 இன்டு 0.4 வந்து 0.4 சரிங்களா? 1 இன்டு 0.4 வந்து 0.4 இது வந்து 6 உங்களுக்கு நீட்டா எழுதிடுறேன். கொஞ்சம் பார்த்து கொடுங்க. 0.88 சார். -0.8 into 0.56 plus 0.4 சொல்றேன் கண்ணு மைனஸ் பண்ணணும்டா மைனஸ் பண்ணணும் சார் 0.88 சார். 0.8 இல்ல சார் பிளஸ் தானே சார் வரும் மைனஸ். இல்ல இங்க பாரு இது மைனஸ் தான் இருக்குது. ஓகே சார். 0.56 0.048 சார். 0.048 0.048 கரெக்டாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? புரிஞ்சு. அப்ப இந்த வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி போடுறேங்களே. இதுக்கு இந்த வேல்யூ போடுங்க. இதனோட வேல்யூ என்னன்னு இப்ப கண்டுபிடிச்சா 0.68 கரெக்ட்டுங்களா? அப்ப x minus x bar என்னது 28.02 into omega 11 வந்து 0.68 divided by இதனோட வேல்யூ என்ன கிடைச்சது 4.42 4.42 ஓகே சார். அப்படியே ஃபார்முலா அடிச்சிட்டு அப்படியே அந்த டேமோட வேல்யூ ஒவ்வொன்றா நம்ம அப்ளை பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா? அடுத்தது என்ன பிளஸ் இது x1 ஓட வேல்யூ இது வந்து x2 பாரோட வேல்யூ x2 பாரோட வேல்யூ வந்து 4.91 into omega 2 ஓட வேல்யூ என்ன கிடைச்சது omega 12 மைனஸ் வேல்யூ கிடைச்சது -0.22 அப்ப என்ன பண்ணுவீங்க -0.224 divided by sigma 2 வந்து 1.10 plus x3 minus x3 பார் வந்து 594 x3 பாரோட வேல்யூ வந்து 594 into இதுதான் வந்து நீங்க 0.048 சொன்னீங்க 0.048 divided by corresponding ஓட வேல்யூ வந்து 0.85 corresponding வேல்யூ 85 equal to 0 டா கண்ணு சரிங்களா? இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஆன்சர் சொல்லுங்க. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் சொல்றாங்க. பொறுமையா ஒரு நோட் எடுத்து போடுங்க. அதாவது இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க உள்ள மல்டிப்ளை பண்ண போறீங்க. அதே மாதிரி இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டு உள்ள மல்டிப்ளை பண்ண போறீங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணிட்டு உள்ள மல்டிப்ளை பண்ண போறீங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பாடம் எழுதுறீங்கன்னா some constant into x1 minus some constant into x2 plus some constant into x3 equal to இந்த கான்ஸ்டன்ட் டேம்ல மல்டிப்ளை பண்ணா ஒரு கான்ஸ்டன்ட் டேம் வரும். அது என்ன கான்ஸ்டன்ட் டேம்னு இந்த ஃபார்மட்ல எனக்கு எழுதி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஃபார்மட்ல எழுதி எனக்கு ஓகே சார். ஒரு நோட் எடுத்து பொறுமையா அப்ளை 0.08 divided by 4.42